வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனா மலேசியாவை தொடர்ந்து HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவிலும் உறுதி. மீண்டும் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுமா என பொதுமக்களிடையே அச்சம். மக்களுக்காக போராடும் அதிமுக, தேமுதிக, பாமக கட்சிகளை தமிழக அரசு கைது செய்கிறது. தமிழ்நாட்டில் மினி எமர்ஜென்சி நடக்கிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதையொட்டி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வருகை தந்தனர். கூட்டத்தொடரை முன்னிட்டு சபாநாயகர் அப்பாவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரும் அவைக்கு வருகை தந்தனர். இதையடுத்து ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்காக சட்டசபை கூடியது. சட்டசபைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்து கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் உரையாற்றாமல் சட்டசபையிலிருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி புறப்பட்டு சென்றார். இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது என்றும் இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் பதிவில் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆவை நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் விரைவாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்தாததால் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு தமிழக காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த நேரமில்லை என அதிருப்தி தெரிவித்தது. சீனா மலேசியாவை தொடர்ந்து HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. வழக்கமான கண்காணிப்பு பரிசோதனை செய்தபோது பெங்களூரில் நிமோனியா பாதித்து சிகிச்சை பெற்று வந்த 2 குழந்தைகளுக்கு மெடா நியூமோ வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. சீனாவில் நுரையீரல் தொற்று பாதித்து அதிகமானோர் மருத்துவமனைகளில் குவிந்து வருவதற்கு காரணமான HMPV வைரஸ் பாதிப்பு மலேசியாவிலும் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் இந்தியாவிலும் இன்று 3 குழந்தைகளுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு HMPV வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் பெங்களூருவிலும் குஜராத்திலும் 3 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. இதனிடையே சீனா மலேசியாவை தொடர்ந்து HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுமா என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. மக்களுக்காக போராடும் அதிமுக, தேமுதிக, பாமக கட்சிகளை தமிழக அரசு கைது செய்கிறது எனவும் தமிழ்நாட்டில் மினி எமர்ஜென்சி நடக்கிறது என்றும் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பார்க்க சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய சென்னை மாவட்ட தேமுதிக செயலாளர் SK மாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் தேமுதிகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், ரூபாய் 1000-உடன் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும், கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து லிங்கசெட்டி தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். கைது செய்யப்பட்டவர்களை காண்பதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்திருந்தார். அப்போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் 15 நிமிடங்கள் காத்திருந்த பின்னர் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாங்கள் போராட்டத்தை மக்களுக்காக நடத்துகிறோம் எனவும், அதிமுக, தேமுதிக, பாமக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவும், தமிழ்நாட்டில் மினி எமர்ஜென்சி நடக்கிறது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் பீஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் வாகன ஓட்டுநர் உட்பட 8 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பீஜப்பூர் மாவட்டத்தில் தண்டேவாடாவில் கூட்டு பயிற்சியை முடித்துவிட்டு பாதுகாப்பு பணியாளர்கள் தங்கள் வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது குத்ரு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அம்பேலி கிராமத்தின் அருகில் பாதுகாப்பு படையினர் வந்த வாகனத்தின் மீது ஐடி வெடிகுண்டுகள் மூலம் நக்சல்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் வாகன ஓட்டுநர் உட்பட 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர் என பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டில் அண்டை நாடான தண்டேவாடா மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியாளர்களை ஏற்றி சென்ற வாகனத்தின் மீது நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 10 காவலர்களும் 1 பாதுகாப்பு படை வீரரும் வாகன ஓட்டுநரும் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார் என்றும், தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் கிடையாது என்றும் சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எத்திராஜ் கல்லூரியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் ஏற்பாட்டில் கல்வித்துறை மற்றும் தொழில்துறை சார்பில் பல துறை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புதுமைகள் பற்றிய சர்வதேச மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எத்திராஜ் கல்லூரியின் முன்னாள் மாணவி என்ற முறையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் காவல்துறையுடன் இணைத்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியதாகவும், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மற்றவர்கள் அரசியலாக்குகின்றனர் எனவும், மாணவி விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக கல்லூரியிலே பேச நேர்கின்ற எந்த சந்தர்ப்பம் என்றாலும் சரி, குறிப்பாக இந்த கல்லூரி மாணவிகளிடையே அவர்கள் பயணம் செய்கின்ற நேரம் அல்லது பிறரோடு பழகுகின்ற சமயங்களில் கூட எப்படியெல்லாம் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள வேண்டும், சென்சிடைசிங் them about their safety என்பதை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் பல சமயங்களில் இது குறித்து பேசியிருக்கின்றோம். சென்ற அந்த நவம்பர் மாதம் கூட ரசோகம் என்கின்ற அமைப்போடு இணைந்து சென்னை நம்முடைய மாநகர காவல்துறையோடு இணைந்து கலையின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை எப்படி பெண்களுக்கு ஏற்படுத்துவது என்று கூட எங்களுடைய அலுவலகத்தின் மூலமாக செய்தோம். அதாவது தொடர்ச்சியாக கல்லூரிகளிலும் சரி அல்லது பள்ளிகளிலும் சரி இது பெண்களுக்கு, மாணவிகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம். to sensitize them, which is happening in this college in a day-to-day basis. So I think it's going on good. மோரை ஊராட்சிக்கு உட்பட்டு வீராபுரம் பூங்கா வனத்தம்மன் குளக்கரையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் துவக்கி வைத்தார். மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் வெளிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மோரை ஊராட்சி வீராபுரம் பூங்கா வனத்தம்மன் குளக்கரையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தயாளன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் குளக்கரையை சுற்றிலும் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். விழாவில் மோரை ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன், மாவட்ட துணை செயலாளர் ராசேந்திரன், வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை, துணை செயலாளர்கள் ராமதாஸ், ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி உட்பட திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தத்தில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலூர் புறநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் நடக்கும் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் பிரதாப் தலைமையில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும், கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் நகர செயலாளர் செல்வகுமார், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேகர், மாவட்ட துணை செயலாளர்கள் ரமணி, லோகநாதன், கலைஞர், மாவட்ட அவைத்தலைவர் பாலமுருகன், நகர மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் உமாகாந்த், மணிகண்டன், ஹரிபாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் கழிவுநீர் கால்வாயில் தவறவிட்ட 4 கிராம் தங்க கம்மலை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்களுக்கு நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் சால்வை அணிவித்து பாராட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் வினோத்குமார் என்பவரது வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 4 கிராம் கம்மல் காணாமல் போனது. அப்போது அவர்கள் கழிவுநீர் கால்வாயிலும் பல இடங்களிலும் தேடியும் கம்மல் கிடைக்கவில்லை. இதனிடையே குடியாத்தம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் சதீஷ் மற்றும் நரேஷ் ஆகியோர் கழிவுநீர் கால்வாயில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு வினோத்குமாரின் காணாமல் போன கம்மல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த கம்மலை தூய்மை பணியாளர்கள் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜனிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சவுந்தரராஜன் கம்மலை வினோத்குமாரிடம் ஒப்படைத்தார். மேலும் தூய்மை பணியாளர்களின் நேர்மையை பாராட்டி நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தூய்மை பணியாளர்கள் சதீஷ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அதன் பின்னர் கம்மலை பெற்றுக்கொண்ட ஓட்டுநர் வினோத்குமார் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது பொறுப்பு ஆணையாளர் சம்பத், நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன், மேகநாதன், சுகாதார அலுவலர் பாலச்சந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஜெயசீலன் வெளியிட்டார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, சாத்தூர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு சுருக்கு முறை திருத்தம் செய்யப்பட்டது. இதனையடுத்து திருத்தம் செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஜெயசீலன் வெளியிட்டார். அதில் 7,85,132 ஆண் வாக்காளர்களும் 8,23,836 பெண் வாக்காளர்களும் இதர வாக்காளர்கள் 836 பேரும் உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான சிறப்பு சுருக்க திருத்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யும் வாய்ப்பினை தவறவிட்டோர் மற்றும் 18 வயதினை பூர்த்தி செய்த வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புவோர் ஜனவரி 6ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெற உள்ள வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை தடுக்காத தமிழக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், ரூபாய் 1000 பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும், கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன், மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன், மாநகர அவைத்தலைவர் கமலநாதன், செயற்குழு உறுப்பினர் பூபதி, காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு, மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் லயன் டி ஜெயக்குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டிய பொங்கல் பரிசு தொகுப்பு தொகை இதுவரை தமிழக அரசு அறிவிக்காமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்று தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகவும் கேவலமாக உள்ளது என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் இந்த தமிழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக ஆளுநர் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டது. எந்த கட்டுமான பணியாக இருந்தாலும் பதிவுத்துறையாக இருந்தாலும் மிகவும் கேவலமாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதால் இந்த தமிழக அரசு மீது
உடனடியாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தும் பொன்னேரியில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆண்டுதோறும் ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு குடியரசு தினத்தில் நீதிமன்றங்கள், பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்களில் பாபா சாஹிப் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை வைக்க வேண்டும் எனவும் அரசு சார்பில் மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த ஒரு மாபெரும் மேதை அவருடைய திருவுருவ படத்தை அனைத்து கல்லூரிகளில் மற்றும் பள்ளிகளில், அரசாங்க அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் வைப்பதற்கு இந்த அரசாணை வெளியிட வேண்டும் என்று அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டது புரட்சி பாரதம் சார்பாக. நிச்சயமாக இந்த கோரிக்கை நாங்கள் மற்ற மக்கள் மன்றத்திலே நாளை சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த மன்றத்திலே எடுத்து வைப்போம். இந்த கோரிக்கை நிச்சயமாக நாடு முழுக்க நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பகுதிகளே புரட்சி பாரதம் சார்பாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி வெளியிட்டார். தர்மபுரி மாவட்டத்தில் 2025 ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம் என சிறப்பு சுருக்க முறை திருத்தம் தொடர்பாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 29 முதல் நவம்பர் 28 வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதனை அடுத்து திருத்தம் செய்யப்பட்ட இறுதி வாக்காளர்கள் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி வெளியிட்டார். அதில் பாலக்கோட்டில் 2,44,243 வாக்காளர்களும், பெண்ணகரத்தில் 2,52,043 வாக்காளர்களும், தர்மபுரியில் 2,68,424 வாக்காளர்களும், பாப்பிரெட்டிப்பட்டியில் 2,62,773 வாக்காளர்களும், அரூரில் 2,50,334 வாக்காளர்களும் என 5 சட்டமன்ற தொகுதிகளில் 6,43,962 ஆண் வாக்காளர்களும், 6,33,783 பெண் வாக்காளர்களும், 172 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என மொத்தம் 12,77,917 வாக்காளர் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்துள்ளார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, கோட்டாட்சியர் காயத்ரி மற்றும் தேர்தல் அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பெருகி வரும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாத்தூர், முக்குராந்தல் பகுதியில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சாத்தூர், முக்குராந்தல் பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் பெருகி வரும் பாலியல் வன்முறை மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக நிர்வாகிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வீட்டில் இருக்கும் பெண்கள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. தான் உயிரோடு இருக்கும் போதே இறந்துவிட்டதாக போலி சான்றிதழ் பெற்று தனது நிலத்தை விற்று சித்தப்பா மீதும், நிலத்தை வாங்கிய திமுக ஒன்றிய கவுன்சிலரின் கணவர் மீதும் நடவடிக்கை எடுத்து எனது நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் இருளாயி என்பவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா நாசர் புளியங்குளத்தை சேர்ந்த இருளாயி என்பவருக்கு சொந்தமாக 86 சென்ட் நிலம் சூரங்குளத்தில் உள்ளது. இந்த நிலத்தை இருளாய்க்கு தெரியாமலேயே அவர் பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்று அவருடைய சித்தப்பா தங்கவேல் என்பவர் கடந்த 2024 ஆண்டு நரிக்குடி 1வது வார்டில் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராணியின் கணவர் ஜெயராஜ் என்பவருக்கு விற்றுவிட்டார். இந்நிலையில் பட்டா மாறுதலுக்காக இருளாயி கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்த போது, நீங்கள் இறந்துவிட்டதாக கூறி போலி சான்றிதழ் பெற்று உன்னுடைய இடத்தை உனது சித்தப்பா வெற்றிவிட்டதாக தெரிவித்ததை அடுத்து இருளாயி குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து இருளாயி விருதுநகர்
விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் எனது சித்தப்பா தங்கவேல் என்பவர் தான் இறந்துவிட்டதாக போலியான சான்றிதழ் பெற்று எனக்கு சொந்தமான 86 சென்ட் இடத்தை நரிக்கோடு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராணியின் கணவர் ஜெயராஜுக்கு விற்றுவிட்டதாகவும் இது குறித்து கேட்டபோது ஜெயராஜ் என்பவர் தங்களுடைய குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் என்னுடைய நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் மனுவில் இருளாயி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் நடக்கும் வன்கொடுமைகளை கண்டித்தும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 1000 வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொன்னேரியில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அண்ணா சிலை அருகே பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் நடக்கும் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிக மாவட்ட செயலாளர் KM டில்லி தலைமையில் தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்க வேண்டும், கஞ்சா மற்றும் மதுபோதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பள்ளிப்பட்டு பஜார் பகுதியில் சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்தின் அருகே நின்று கொண்டிருந்த நபர்கள் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் குழந்தை உட்பட கணவன் மனைவி ஆகியோர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பஜார் பகுதியில் கடையில் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக தனது மனைவியை அனுப்பி வைத்துவிட்டு 2 பிள்ளைகளுடன் இருசக்கர வாகனத்தில் கணவர் காத்துக் கொண்டிருந்தார். மனைவி வந்ததும் இருசக்கர வாகனத்தை எடுக்க முயற்சித்த போது வேகமாக வந்த சொகுசு கார் சாலையோரமாக தனது பிள்ளைகளுடன் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் குழந்தை உட்பட கணவன் மனைவி படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அளித்த புகார் மீது பள்ளிப்பட்டு காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் படுகாயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் வேதனையுடன் வீட்டிற்கு திரும்பினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு பணியில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மதுரை மாநகரில் நடைபெற்ற ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார். மதுரை மாநகரில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த காவல்துறையின் விழிப்புணர்வு வாகன பேரணியை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்று தமுக்கம், கோரிப்பாளையம், கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி வழியாக சென்று இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை ஆணையர் லோகநாதன் இனிப்புகள் வழங்கியதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார். சென்ற அரண்டு பண்ண அதே அளவு இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ஒரு காலையிலுக்கும் டோக்கன் அவங்க இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் படி டோக்கன் கொடுக்கப்படும். டோக்கனுக்கு அந்தந்த டைம் கொடுக்கப்படும். அந்தந்த டைமில் அவங்க பாட்டு உள்ளே வந்து காலையில் வந்து விடப்படும். ஸோ அதனால் அங்கே வந்து ரஷ்ஷோ மற்றபடி இது இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 காவலர்கள் வந்து அந்த பணியில் இருப்பாங்க. நன்றி, தேங்க்யூ. இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர் பங்கு என்ற தலைப்பில் குடியாத்தத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆலியார் சாலையில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஜனநாயக கட்சியின் தலைவர் KM ஷெரீப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமியர் பங்கு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். இதில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பெரிய குளத்தில் ATM இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாத வயதானவர்களை குறிவைத்து ATM கார்டை மாற்றி பணம் கொள்ளையடித்த பலே கில்லாடியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியை சேர்ந்த முனியாண்டி என்பவர் கடந்த மாத இறுதியில் இந்தியன் ATM இயந்திரத்தில் பணம் எடுக்க சென்றபோது பணத்தை எடுக்க தெரியாமல் அருகில் இருந்த நபரிடம் ATM இயந்திரத்தில் 1000 ரூபாய் எடுத்து தரும்படி தெரிவித்தார். அதன் பின்னர் அந்த நபர் ரூபாய் 1000 எடுத்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் 4 நாட்களில் முனியாண்டியின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 1 லட்சம் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து முனியாண்டி வங்கி கிளையில் புகார் செய்ததோடு பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார்.
புகாரின் பேரில் இந்தியன் ஏடிஎம் இயந்திர அறையில் இருந்து சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தேனி மாவட்டம் வீரபாண்டி அடுத்த போடேந்திரபுரத்தை சேர்ந்த அழகுராஜா என்ற இளைஞர் என தெரிய வந்தது. இதனையடுத்து அழகுராஜாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. அதில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தரக்கோரும் நபர்களிடம் ஏடிஎம் கார்டை வாங்கி பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு ஏற்கனவே கையில் வைத்திருந்த ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு பணம் எடுத்து தர சொல்லிய நபர்களின் வங்கிக் கணக்கில் பணத்தை அபீஸ் செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அழகுராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 30 மில்லிகிராம் தங்கத்தால் சொர்ணலிங்கத்தையும் 900 மில்லிகிராமில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரையும் செய்து பொற்கொள்ளர் சாதனை படைத்துள்ளார். சிதம்பரம் கீழரத வீதியில் பாரம்பரிய நகை தொழில் செய்யும் பொற்கொள்ளர் முத்துக்குமரன் என்பவர் தங்க நகைகளையும் வெள்ளியிலான ஆபரணங்களையும் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த காலங்களில் தூய்மை இந்தியா திட்டம், நடராஜர் கோவில், பொற்கூரை, வேளாங்கண்ணி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை குறைந்த தங்கத்தில் செய்து அசத்தி வந்தார். இந்நிலையில் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் மார்கழி மாத ஆருத்ர தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கி 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொற்கொள்ளர் முத்துக்குமரன் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தங்கத்தேர் இல்லாததை நிறைவு செய்யும் வகையில் 900 மில்லிகிராம் தங்கத்தில் தேரையும் 30 மில்லிகிராம் தங்கத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். பெரியபாளையம் அருகே 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கூலி தொழிலாளி வடமதுரை ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சின்ன செங்காத்த குளம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பிரமணி என்பவர் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் சுப்பிரமணியை காணவில்லை என பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியை தேடி வந்தனர். இந்நிலையில் வடமதுரை கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் காலை கடன் கழிக்க சென்ற கிராம மக்கள் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஏரியில் மிதந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் காணாமல் போன சின்ன செங்காத்தகுளம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான சுப்பிரமணி என்பதும் வடமதுரை ஏரியில் மீன்பிடிக்க சென்றபோது தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவள்ளியில் திருமுருக பக்தர்கள் தெய்வீக பேரவையின் 42ஆம் ஆண்டு மாலை அணியும் வைபவ விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் 42ஆம் ஆண்டு மாலை அணியும் வைபவ விழாவும் அறுபடை பக்தர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆன்மீக ஆசான் கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் சத்யஞான மகாதேவ தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள், ஆன்மீக சேவை செம்மல் விருது பெற்ற கிருவானந்த வாணி, கலைமாமணி தேசிக மங்கையர்கரசி, கல்வி சேவை செம்மல் விருது பெற்றவரும் ஓய்வு பெற்ற தேர்வுத்துறை இயக்குநருமான ஈரோடு தேவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு திருமுருக மாலை அணிந்து கொண்டனர். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுபடை முருக பக்தர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற துணைவேந்தர் குழந்தைவேல், பள்ளிசாரா மற்றும் வயது முன்னோர் கல்வி இயக்கத்தின் இயக்குநர் நாகராஜ முருகன், சுவாமிமலையின் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் உமாதேவி, சேலம் இந்து அறநிலையத்துறை விமலா, சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனா மலேசியாவை தொடர்ந்து HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவிலும் உறுதி. மீண்டும் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுமா என பொதுமக்களிடையே அச்சம். மக்களுக்காக போராடும் அதிமுக, தேமுதிக, பாமக கட்சிகளை தமிழக அரசு கைது செய்கிறது. தமிழ்நாட்டில் மினி எமர்ஜென்சி நடக்கிறது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.